தானே வரணும். ஆனா இதற்கு முன்பு நடந்திருக்கக்கூடிய சம்பவம் போன ஆண்டு செஞ்சி மஸ்தானுக்கு முதல் குற்றவாளி மருவூர் ராஜா வந்து கேக் ஊட்டி விட்டார். அந்த போட்டோ வேணா பத்திரிகை மறுபடியும் கொடுக்கிறேன். செங்கல்பட்டுல நடந்த கள்ளச்சாராய சாவுல அக்யூஸ் நம்பர் 1 மருவூர் ராஜா ஒரு புகைப்படத்துல செஞ்சி மஸ்தானுக்கு கேக் ஊட்டிட்டு இருப்பார். அவர் யாருன்னா அவர் தான் அக்யூஸ் நம்பர் 1. இதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சலுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. இன்னைக்கு சிபிசிஐடி என்கொயரி என்ன பண்ணுனே, போய் 2 பானையை உடைப்பாங்க, 2 குண்டா உடைப்பாங்க, ஒரு 100 லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க, ஒரு 2 குண்டாவை கொண்டு வந்து குண்டா ஆக்ட் சட்டத்தை போட்டம்பாங்க. எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சுவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரும். அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது. அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம். உள்துறை அமைச்சருக்கு எழுதியிருக்கின்றோம். இது ஆளுநர்கிட்ட நாங்க முறையாக வைக்க போகின்றோம். ஆனால் நிச்சயமாக தமிழ்நாடு பாருங்க, ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே வித்ட்ரா பண்ணிட்டாங்க. தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்கணும். எவ்வளவு விவரம் பாருங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சாங்ஷனே எடுத்த அரசு. ஆனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலைமை என்னன்னா கோர்ட்டு மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம். இதான் தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல். ஆனா நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முழு விவரம் வெளியே வரும். அண்ணா, கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம். நான் உங்களுக்கு இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டிருக்கேன், முதலமைச்சருடைய வீடியோ போட்டிருக்கேன். ஓராண்டுக்கு முன்பு முதலமைச்சர் பேசிய வீடியோ. தமிழகத்தில் வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம், கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார். வார வார கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்தில். முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஓராண்டுல, எத்தனை கண்காணிப்பு கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க, அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங். அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லட்டும். அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதனால் இந்த 52 வாரம் ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்தில் காவல்துறை அதிகாரிகள், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தி இருக்கிறாங்க, எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்றாங்க சொல்லட்டும். எல்லாம் போய் அந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்களை சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஓராண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமிஸ் முதல்ல சொல்லட்டுங்கன்னா, அதே அவர்கள் பண்ணலையே, அதையும் அவங்க செய்யலையே. அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நாம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா? கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு சொல்லி திமுக கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இதை விட வெட்கக்கேடு எதுவுமே இல்லைனா, கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல குதிச்சு வருவாங்க, தாவி வருவாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க, ஐயோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க, சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க. ஹத்ராஸ்ல வேறொரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்ட்காரன் குதிப்பான், அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும். அதை சுத்தி ஒரு கும்பல், ஜோதிமணி அக்கா, இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர், இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை, திருமாவளவன், இவங்கள குதிச்சிட்டு இருப்பாங்க, தம்மா தம்மான்னு குதிப்பாங்க. எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த குடிசைக்குள்ள ஏதோ நடந்துருச்சாமா. இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம். தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம், ஹத்ராஸ் ஊர்வலம், இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மைய புள்ளியில 55 பேர் இறந்திருக்கிறாங்க. எங்க போச்சு உங்க மான ரோஷம்? நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு? அதனால திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க. முழு அடிமைகள். ஒரு கண்டன குரலை காணோம். இதற்கு முன்னாடி யாரோ வருவாங்க, சமூக ஆர்வலர், சினிமா நடிகர்கள், யாரோ கிளம்பி வருவாங்க, இதை காணா அதை காணான். இன்னைக்கு யாரும் ஒண்ணுமே பேசலீங்கண்ணா. டிஷர்ட் போட்டுட்டு வருவாங்க, யாருமே பேசல. அதெல்லாம் விடுங்கண்ணா. இதை விட ஒரு பெரிய நிகழ்வு 2.5 ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா. முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல? ஒரே கேள்வி. கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து 3 மணி நேரம், பைலட் எஸ்கார்ட் கார்ல போனா 2.5 மணி நேரம், ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா 35 நிமிஷம். கள்ளக்குறிச்சியில ஹெலிபேட் இருக்கு, 35 நிமிஷம் ஹெலிபேடு. அங்க போயிட்டு வர்றதுக்கு 35 நிமிஷம். ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்ல, முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோர்ந்து போயிருவாரு, அவர் சட்டப்பேரவையில் பேசணும்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டு வாங்க, அங்க போய் ஒரு நாள் தங்குங்க. டிஜிபியும் சீஃப் செக்ரட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்க நடத்துங்க. கலெக்டர் ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க. தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆபீஸ்ல ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க. முதலமைச்சருடைய கேம்ப் ஆபீசர் 2 நாளை கள்ளக்குறிச்சி மாத்துங்க. ஏன் செய்யலீங்கன்னா? இதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கு அரசியல் அனுபவம் இருக்கு. துணை முதல்வராக இருந்திருக்கிறாங்க, மல்டிபிள் டைம் அமைச்சராக இருந்திருக்கிறாங்க, பலமுறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்கள்